ஒரு ஆட்சி பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒன்றை மாதிரி நான் சொல்ல விரும்புகிறேன். 5 வருஷத்துக்கு கதறு 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 தான். சோசியல் மீடியா இன்றைக்கு எந்த அளவுக்கு பரவி கொண்டிருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும். நாளடைவில் அதெல்லாம் மறைந்து போகத்தான் போகிறது. ஒப்பாரியா? சத்தியமா ஒப்பாரிதான். கோட்டு போட்டு தந்தாரு, டிஃபன் எடுத்து கையில் எடுத்து தந்தாரு, மாற்றுக்கிறதே இல்ல, சத்தியமா ஒப்பாரிதான். வாட்ச் கட்டிட்டு இருந்தாரு, செஸ் விளையாடினாரு, இன்னைக்கு கோட்டு போடல. பாவம், ஒரு கல்யாண வீட்டுல எல்லாம் போய் புலம்பிட்டு இருக்காங்க. நமக்கு வாக்களிக்காத மக்கள் எல்லாம் இந்த ஆட்சிக்கு வாக்களிக்காம தவறிவிட்டோமோ என்று அந்த எண்ணத்தோடு இருந்தார்கள். ஆனா இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சிக்கு நாம ஓட்டு போட்டுட்டோமே அப்படின்னு மக்கள் வருத்தப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பட்டு சட்டை வேசி விட்டு வந்தாரு, இதெல்லாம் இன்றைக்கு செய்திகளா வந்து கொண்டிருக்கிறது. தலைவரே, அவங்க அலுவல சிரிக்கிறாங்க தலைவரே. அரசு எதை கொள்முதல் செய்கிறதோ இல்லையோ, அடுத்த கட்சி ஆட்களையும் அடுத்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களையும் தொடர்ச்சியாக இந்த அரசு கொள்முதல் செய்து கொண்டு திருமண விழா நிகழ்ச்சியிலே கழகத்துடைய இளைஞரணி செயலாளராகவோ தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவராகவோ நான் பங்கேற்கவில்லை. A few moments later. ஆனா இன்றைக்கு இந்த சோஃபா மாடல் அரசு அமைஞ்ச பிறகு இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சிக்கு நாம ஓட்டு போட்டுட்டோமே அப்படின்னு மக்கள் வருத்தப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பல அரசியல்வாதிகள் வாய் திறந்து பேசுறதே கிடையாது. ஆனா பேசினாலும் பேசாமையே இருந்திருக்கலாம் நினைக்கக்கூடிய நேரங்களும் இருக்கு. இது என்ன ஜோக்கா? இல்ல கேக்குறேன், இதெல்லாம் ஜோக்கா? இதுக்கு பேர் ஜோக்கா? தீர்ந்து போன கட்சியில இருந்து இவங்க நிர்வாகிகளை வந்து திருடக்கூடிய எந்த அளவுக்கு காய்ந்து போயிருக்கும் சொல்லி மு க ஸ்டாலின் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. தீர்ந்து போன கட்சி யாருது? அவரே சொல்லியிருக்காரு. இதெல்லாம் தாண்டி எனக்கு என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, கலைஞர் அமர்ந்த சட்டமன்றத்தில் இன்றைக்கு யார் யாரோ அமர்ந்திருக்கிறார்கள். எங்க வருத்தம் என்னன்னா, எளிய மனிதர்கள் சட்டமன்றம் போனா பரவாயில்ல, எதுவுமே தெரியாத மனிதர்கள் சட்டமன்றத்திற்கு போனால் வருத்தப்படுவோமா மாட்டோமா? அது நல்லா கத்தியது, கதறியது, ஊர கூட்டியது. நான் அடிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க, என்னை யாரும் அடிக்க முடியாது. நான் அடிச்சா நீ திரும்ப எந்திக்க மாட்டேன். நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. ஆட்டோ ஓட்டுற அண்ணன் சட்டமன்றத்துக்குள்ள போணுமா? சாதாரண மனிதர் போணுமா? எங்களை விட உங்ககிட்ட ஹிஸ்டரி இருக்கா? இது 3ஆம் தர அரசு இல்லையா? 4ஆம் தர அரசு. இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் மச்சான், உள்ள நிறைய பைத்தியம், வாய சமக்க முடியாது. டிஎம்கேவோட ஜென்சி அரசியல் எப்படி பாக்குறீங்க? ஏன்னா வந்து அங்கங்க கூட்டம் போட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ப்ரோ நல்லா இருக்கியா ப்ரோ அப்படின்னு எல்லாரும் எனக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? அதாவது எல்லா அரசியலுக்கும் முன்னுதாரணமாக இருந்த ஒரு இயக்கம் அடுத்தவங்களை பார்த்து காப்பி பண்ற நிலைமையில இருக்குதுன்னு ரொம்ப ஆச்சரியப்படுறேன். இவங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாம இவங்க நான் ஜென்சி பாலிடிக்ஸ் பாருங்க காப்பி கேட் பண்ணாங்கன்னு அது புளிய பார்த்து பூனை சூடுபட்ட கதை தான். இவ்வளவு நாள் என் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப என்கிட்டயே நேரா மோத ஆரம்பிச்சிட்டியா? எங்கடா வந்த? இதெல்லாத்தையும் பார்க்கும் பொழுது இன்னும் அந்த தோல்வியினுடைய ஏற்றுக்கொள்ளும் ஒரு மனப்பக்குவத்திற்குள் அவர்கள் வரவில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. திமுக அந்த மாதிரி ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. கலைஞர் வந்து நான் படிச்சிருக்கேன், நானும் பார்த்துருக்கிறேன். அதை வந்து திமுக தோத்துருச்சுன்னா தமிழர்கள் சோற்றால் அடித்த பிண்டமாகி விட்டார்கள் அப்படின்னு திட்டுவார். பெரிய மனுஷன் அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். போயிரு. தாவிகாவுடைய வெற்றிக்கு ஜென்சி இளைஞர்களுடைய வாக்குகள் தான் காரணம், நாங்களும் வந்து ஜென்சி அரசியலை வந்து மேற்கொள்ள போறோம் சொல்லி அவங்க ஒரு காலத்துல குதிச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? பண்றதெல்லாம் பார்க்கும்போது ஒன்னு ட்ரெண்டா போயிட்டு இருக்கு, நாம ஒன்னு பண்ணுவோமே, ஒரு கண்டென்ட் தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கருத்தோட மோதுறா, அண்ணே சொல்ற மாதிரி கருத்தோட மோதுறா. நீங்க என்ன ஜென்சியை பிடிச்சீங்களா கிராண்ட் மாவை பிடிச்சீங்களாங்கிறது மேட்டர் இல்ல. நீங்க நல்ல விஷயம் பண்ணீங்கன்னா எல்லாரும் உங்க பக்கம் வந்துருவாங்க. அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் புனித யாத்திரை இது போன்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்தும் விஜய் அவர்கள் ஏன் இதுவரைக்கும் ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு கூட நடத்த மாட்டேங்கிறாரு ஒரு கேள்வி திருப்பி மக்கள் கிட்ட இருந்து எழுது. சார் பிரஸ் மீட் கொடுக்கணும்னு ஏதாவது சட்டத்துல இருக்கு, அவர் சட்டவிரோதமா செயல்பட்டாருன்னு சொல்லுங்க, நம்ம கட்டாயமா கண்டிச்சிருவோம், தண்டிச்சிருவோம், போய் நின்று மறியல் பண்ணிடுவோம். உங்களுக்கு பாண்டே சும்மா இருக்கிறாரு, நீங்க கூப்பிடும் போதெல்லாம் வராரு, பேட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க. அவர் சும்மா இருக்கணும்னு அவசியம் இருக்கு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நீங்க ஜெயலலிதா வாரம் பேட்டி கொடுத்தாங்களா? சரி, ஸ்டாலின் டெய்லி பேட்டி கொடுத்தாரு, நீங்க ஆட்சி உட்கார வச்சிட்டீங்களா?
முதலமைச்சர் நம்ம என்ன பார்க்கணும், வேலை பாருன்னு எதிர்பார்க்கிறோம். முதலமைச்சர் நீ டெய்லி பேட்டி கொடுன்னு எதிர்பார்க்கல. நீங்க சொன்ன மாதிரி தான் நரேந்திர மோடி பேட்டி கொடுக்கறது இல்ல, ஆனா அவருடைய அமைச்சர்கள் வந்து பேட்டி கொடுக்கறாங்க, அவங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து பேட்டி கொடுக்கறாங்க. நீங்க வந்து கண்ணை மூடிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியல விவரம்ல. நீங்க நிறைய சினிமா பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். திரு ஆதவர்ஜுனா பேட்டி கொடுக்கிறார், திரு நிர்மல் குமார் மதுலூருக்கு பேட்டி கொடுக்கிறார், சென்னையில பேட்டி கொடுக்கிறார், திரு ராஜ்மோகன் கிட்டத்தட்ட டெய்லி பேட்டி கொடுக்கிறார். மாட்டிக்க என்ன நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். வேற பால் வாங்கணும் மூக்குல மாட்டுறதுக்கு, அது மட்டும் வாங்கிட்டு வரேன். ஜோக்கர் இப்போ வந்து சிங்கப்பெண் படை ஒன்று உருவாக்கியிருக்காங்கல்ல, அவர்கள் என்ன பண்ணாலும் வருது. இதுக்கு என்ன சொல்றாங்க மக்கள்னா, சிங்கப்பெண் படை ஒவ்வொரு காவல் அதிகாரிகளுக்கும் ஒவ்வொரு கேமராமேனை வந்து நியமிச்சிருக்காங்க, என்ன பண்ணாலும் உடனே செய்தியா வந்துருது. நான் கேட்கிறேன், அவங்கள்ட்ட ஐடி விங் இருக்குது, அவங்க இப்படி பண்றாங்க, உங்கள்ட்ட ஐடி விங் இல்லையான்னு கேட்கிறேன். ஏயா இன்னைக்கு இப்படி உயிரை வாங்குற, நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணினா ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட கூட பேசுற மறந்துட மாட்டானா. எழுப்பிடுங்க எல்லாத்தையும், ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபி காங்கிரஸ் எல்லாம் ஐடி விங் எழுப்பி விட்டு அவங்க பாஷா போட்டுட்டே போங்க, யார் வேணான்றா. அவங்களை நீங்க குத்தம் சொல்றதை விட நீங்க உங்க ஆட்கள் எழுப்பி ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன்.